வணக்கம். நான் அந்த காஸ்ட் ஆஃப் கண்டென்ட் சத்தியமூர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட கதை. நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா நமக்கு சக்சஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்றதுக்கு இந்த ஒரு கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். 2 வுட் கட்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மரவெட்டிகள் 2 பேரு மரத்தை வெட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேத்துல ஒருத்தன் மட்டும் ஒரு நாளைக்கு 10 மரங்களை ஈஸியா வெட்டிடுறான். அப்ப ரேசர் இல்ல கிடையாது. மரவெட்டி தான் மரத்தை வெட்டுறதுக்கு மரவெட்டி வச்சுதான் வெட்டுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது அந்த 2 பேர்த்துல ஒருத்தன் மட்டும் ஈஸியா 10 மரத்தை வெட்டுறான். இன்னொருத்தனால ஒரு 5 மரத்துக்கு மேல வெட்ட முடியல. பட் 2 பேருமே ஒரு ஐடென்டிக்கலா தான் இருக்கிறாங்க. 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே உடல் வாகுவா தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு டவுட். நானும் நீ ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். உன்னை விட எனக்கு நல்லா ஸ்ட்ரென்த் இருக்குது. இருந்தாலும் என்னால உன்னை மாதிரி 10 மரம் வெட்ட முடியலையே அப்படின்னு ஒரு கேட்கிறாரு. அப்போ முதலாம் அவன் சொல்றான், எஸ், நீ என்னை விட பலசாலி தான், ஒத்துக்கிறேன். ஆனா உன்னை விட நான் 10 மரம் 5 மரம் கூடுதலா ஏன் வெட்டுறேன் அப்படின்னா, என்னால ஒவ்வொரு 10 நிமிஷம் அல்லது ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய மரவெட்டிய, அதாவது அந்த கோடாரியை நான் என்ன செய்வேன், ஷார்ப் பண்ணுவேன் அப்படின்னு. நம்மள பல பேர் அப்படித்தான் தோல்வி நோக்கி ஓடிட்டு இருக்கிறேன்னு நினைப்போம். ஆனா நம்ம மைண்டை ஷார்ப் பண்ண மறந்துடுவோம். எப்பெல்லாம் உங்க மைண்டை நீங்க ஷார்ப் பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த கோடாரி போலதான். அப்ப எவன் ஒருத்தன் ஒரு வேலையை செஞ்சிருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. கடினமான வேலை செய்யறது முக்கியம் கிடையாது. அந்த இடத்துல நமக்கு ஷார்ப் பண்றான். அவன் அந்த 10 மரத்தை எக்ஸ்ட்ரா வெட்டதுக்காக 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷார்ப் பண்றான். அதே போல நம்ம மனதுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து என்ன பண்றோம், எப்படி பண்ணணும்ன்றத ஒரு பிளானிங் போட்டீங்கன்னா, இந்த மரவெட்டி போல நம்மளும் எக்ஸ்ட்ரா 5 மரத்தை வெட்டலாம் முடியும். ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஷார்ப்பிங் யுவர் மைண்ட். தேங்க்ஸ்.